ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. நம்ம விஜய் டிவியில் ஒரு காலத்தில் நான் ப்ரைம் டைமில் நம்பர் 1 சீரியலாக இருந்துகிட்டு இருந்த சீரியல் தான் பொன்னி சீரியல். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லோ டிஆர்பி. ஸோ இருக்கிறதுலே நம்ம விஜய் டிவியில் லாஸ்ட்லேருந்து செகண்ட் பொசிஷன் வந்திருக்காங்க. 2.1 ரேட்டிங்ஸ் தான் வாங்கியிருக்கவும் செஞ்சுருக்காங்க. ஸோ ஏன் அப்படி ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஸ்டோரி வந்து சுற்றி ஒரே மாதிரியே தான் மேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த வீட்டில் என்ன பிரச்சனை நடந்தாலும் பொன்னி தான் காரணம். ஸோ அவங்க நடந்தால் குத்தம், உட்காந்தா குத்தம், ஃபோன் எடுத்தால் குத்தம், என்ன பண்ணாலும் குத்தம்னா என்ன தான் பண்ணுறது? இதனால் இவ்வளோ வந்து ரொம்ப இரிட்டேட் பண்ணுற மாதிரி அதுவும் போயிட்டுருக்கு. இந்த சீரியலுக்கு பொன்னின்னு பிரிச்சதுக்கு பதிலாக மாமியார் மருமகள் சண்டைன்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க போல. அப்படி தான் இருக்குது. ஸோ ரொம்ப வந்து ஸ்டோரி லைன் வந்து இரிட்டேட் பண்ணுற மாதிரி தாங்க போயிட்டுருக்கு. என்ன பிரச்சனை வந்தாலும் அதில் பொன்னியை வந்து திட்டிட்டு அந்த ஒரு சில கேங் இருக்காங்க. அந்த கேங் வந்து திட்டத்தெல்லாம் தாண்டி நம்ம பொன்னியோட மாமியார் ஓவராகவே திட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ தொட்டத்துக்கும் திட்டுறாங்க. ஏன் அப்படி திட்டுறாங்கன்னு தான் நமக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு போனாங்கன்னா கண்டிப்பாக ஆடியன்ஸுக்கு பிடிக்காது. ஒரு காலத்தில் நானும் விரும்பி 10 வருஷம் இது பொன்னி சக்தியோட மேரேஜ் வந்து வேறு லெவலில் மேக் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு. எனக்கும் பர்சனலாகவே சபரி ரொம்ப பிடிக்கும். சூப்பரான டேலண்டடான பர்சன். பட் ஆனால் அவரோட சீரியல் இவ்வளோ மோசமாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்களே அப்படின்னு தான் சின்ன வருத்தம். ஸோ பக்கம் கொஞ்சம் வந்து கண்டிப்பாக கதையை மாற்றியே ஆகணும், வேறு லெவலில் கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படின்னு தான் நம்மளோட ஆசை. பார்ப்போம் எப்படி ஏதாச்சும். ஏன்னா இப்போ வந்து ரொம்ப மோசமாக போயிருக்குது. அவங்களுக்கே திரும்பி டிஆர்பி பார்த்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ ஏதாச்சும் ஸ்டோரி லைனில் மாற்றினா வேறு லெவலில் போகும் நம்ம எதிர்பார்க்கலாம். பாடகர் ஆத்மநாதன் இல்லை தூயநாதனை பற்றி ரொம்ப கேவலமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம ஜெயாம்மா. ஸோ அவர் ரொம்ப கேவலமானது தான் போல். ஏன்னா வந்து ஃபேன்ஸ் பண்ணிட்டு வேறு மாதிரியும் பேசுகிறாரு. உள்ளே போயிட்டு அவங்களை வந்து வேறு மாதிரி பண்ணணுங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அவர் வந்து டபுள் ஆக்ஷன் தான் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் கெட்டவர் தான் போல். ஸோ அவரை பற்றி ரொம்ப கேவலமாக பேசியிருக்காங்க. அதை வந்து வீடியோ எடுத்தது யாருங்கிறதான் பெரிய தெரியல. ஸோ இதுக்கும் காரணம் பொண்ணுங்கிற மாதிரி திட்டிகிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் வந்து அந்த இடத்துல வந்து நம்ம பிரீத்தி இருக்காங்க. அவங்க தான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னோட கேஸ் அவங்கள தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ யார் இந்த வீடியோ எடுத்துருப்பாங்க? உங்களோட கேஸை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக நாளை அப்புறமும் இது ரிலேட்டட் தான் இருக்கும். ஸோ பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு எதுவும் க்ளூ வருதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அப்படி தெரிஞ்சுக்க முடியல. ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய். இன்னொரு விஷயம், நம்ம சக்தி பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து பழைய லுக்கில் வந்திருக்காரு. ஸோ நடுவில் வந்து ஃபுல்லாக முடியலாம் வளர்த்துட்டு வந்து ஒரு லுக்கில் இருந்தாங்க. அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட நான் கேட்டிருந்தப்போ அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரு முனிவராக ஒரு மூவியில் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காரு போல். ஸோ அதுக்காக தான் வந்து அந்த லுக்கில் இருந்திருக்காரு. இப்போ அந்த மூவி வந்து ஷூட்டிங் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் திருப்பி பழைய லுக்கில் ஹேண்ட்ஸம் அண்ட் ஸ்மார்ட் லுக்கில் வந்து நம்ம சக்தி இருந்திருக்காரு. ரொம்ப நல்லா இருக்குது. இந்த லுக் தான் ரொம்ப சூட் ஆகுது. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது? உங்களுக்கு கமெண்ட்டாக மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பை பாய்.